ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை கண்டுபிடி கொடுத்துருக்காங்க. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை. ஆ வணிகம், ஆ வேட்டையாடுதல், இ ஓவியம் வரைதல், இ விலங்குகளை வளர்த்தல். ஆப்ஷன் ஆ வேட்டையாடுதல். அடுத்தது பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். காரணம் பாருங்க, அதுக்கு குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின அப்படிங்கிறாங்க. விடை கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழ்வாய்வுகள் மூலம் தோண்டியெடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்றுடன் தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை அருங்காட்சியகங்கள். அடுத்தது பாருங்க, இதில் தவறான இணையை கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. பழைய கற்காலம், கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், குகைச்சுவர்கள், செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம். இது எல்லாமே சரியானது. ஸோ தவறானது பூனைகள் தான். இது முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. இது தவறானது. முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய். இதுதான் சரியான விடை. அடுத்தது பாருங்கள், மற்ற தொடர்களில் இருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன. பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம். பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஸோ வேறுபட்டது என்னன்னா தான், பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள், கோடிட்ட இடம். பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் டேஸ் குகைகள். வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ். பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு டேஷ் நாய். கல்வெட்டுகள் டேஷ் ஆதாரங்களாகும். தொல்பொருள். அசோக சக்கரத்தில் 24 ஆரக்கால்கள் உள்ளன. அடுத்தது சரியா தவறா பாருங்கள். பழைய கற்காலத்தைச் சேர்ந்த கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன அப்படின்ட்டுருக்கு. இது சரி. பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. இதுவும் சரியானது. அடுத்தது அசோகர் காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது. இதுவும் சரியானது. அடுத்தது பாருங்க, பொறுத்துக. பாறை ஓவியங்கள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. எழுதப்பட்ட பதிவுகள் செப்பேடுகள். அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர். மதச்சார்புள்ள இலக்கியம் தேவாரம். இதோட இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 1 மார்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த லெசனில் எந்த யூனிட்லேருந்து ஆன்சர் வேணுமோ சொல்லுங்கள். இந்த கண்டென்ட் நான் போடுறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம், இது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் யூஸ் ஆகும். அட் சேம் டைம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.